ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபை பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த கோல்டன் பாய் டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 7 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்கு, பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. லைக் பக்கத்தில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னோட வீடியோ நிறைய பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 7 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அடிச்சு போட்டிருப்பான்ல. ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அங்கேருந்து போவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாம சைலண்டா இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து கீழே இருக்க அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்து, நீ ஓகேவா, இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பா. அவனும் வந்து நான் ஓகே தான், நீ ஓகேவா, உனக்கு எதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்போ இவ சொல்வா, எனக்கு ஒன்னும் ஹர்ட் ஆகல, நீ தான் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற, ப்ளீஸ் நீ இங்கேருந்து போயிடு, அப்புறம் நீ என்ன மறந்துடு, இது நம்மளுக்குள்ள செட் ஆகாது, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அங்கேருந்து நம்ம ஹீரோயினும் கிளம்பி வருவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுவாங்க. அங்க கூட ஒரு டிரைவர் இருப்பான்ல, அவன் சொல்லுவான் ஹீரோயின் வர மாதிரி இருக்கு, நம்ம வேணா வெயிட் பண்ணி கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் வரல, நான் போறேன், நீ அவளை வெயிட் பண்ணி கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து செம்ம கோவத்துல தான் இருப்பான். அங்கேருந்து போயிடுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு டிரைவர் கிட்ட கேட்பா, ஃபெரித் எங்க, அதாவது ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிரைவர் சொல்லுவான், இப்போதைக்கு நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கட்டும், நீ இப்போ போய் எது பேசினாலுமே தப்பாதான் முடியும், தயவு செஞ்சு வண்டியில ஏறி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லுவான். இங்க ஹீரோயினும் வண்டியில ஏறி போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஹீரோயினை காட்டுவாங்க. அவளோட ரூம்ல இருப்பா. அவ பார்க்கும் போதே ரொம்ப பயந்த மாதிரி இருப்பா. ஏன்னா ஹீரோ வந்து என்ன கத்த போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். வந்து செம்மையா கத்துவான், நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், நீ எதுக்கு போய் அவனை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா, தலை கீழே குனிஞ்ச மாதிரியே இருப்பா. ஏன்னா ரொம்ப பயந்து போயிருப்பா. அவளுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வரும். அவங்க அப்பா கத்தும் போது எப்படி அவ ரியாக்ட் பண்ணுவாளோ அந்த மாதிரி தான் இங்க ரியாக்ட் பண்ணுவா. சோ பயந்த மாதிரி இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், நீ எதுக்கு அவளை போய் பார்க்கணும், நீ யாருன்னு தெரியுமா, நீ இந்த வீட்டுல என்ன பொசிஷன்ல இருக்கிறது உனக்கு தெரியுமா, நீ இந்த வீட்டோட மருமக, நீ எப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல ட்ரை பண்ணுவா, நீ பார்த்த சுச்சுவேஷன் அங்க அப்படி கிடையாது, நீ தப்பா புரிஞ்சிருக்க, நாங்க ஆக்சுவலி ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருந்தோம், எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணுவா சொல்றதுக்கு. பட் நம்ம ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை, அவன் ரொம்பவே ஹைப்பரா இருப்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, நானா போய் அவனை மீட் பண்ணணும்னு மீட் பண்ணல, என்னை ஃபோர்ஸ் பண்ணா, அதனாலதான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா. அப்ப ஹீரோ கேட்பான், நான் உன்கிட்ட ஆல்ரெடி கேட்டேன் அவன் உன்னை ஏதாவது பிளாக்மெயில் பண்றானான்னு சொல்லிட்டு, நீ அதுக்கு என்ன சொன்ன, இல்லைன்னு தானே சொன்ன, இப்ப எப்படி ஃபோர்ஸ் பண்றான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கத்துவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா, ரொம்ப பயந்த மாதிரி இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து செம்ம லவுட் வாய்ஸோட கத்துவான், நீ தான் ஆல்ரெடி எனக்கு கத்துவல, இப்ப திட்டுவல, கோவப்படுவல, இப்ப பண்ணு, இப்ப எதுக்கு நீ தலையை கீழே குனிஞ்சிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு, இப்ப என்னை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், என்னால எப்படி இதுக்கப்புறம் உன்னை நம்ப சொல்ற, என்னால உன்னை நம்பவே முடியாது, நீ ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். சாரி, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பேச மாட்டா, ரொம்ப பயந்த மாதிரி இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், பாரு உன்னால நான் இப்ப எந்த நிலைமையில இருக்கேன்னு பாரு, எனக்கே எனக்கு பிடிக்கல, அவ்வளவு நான் ஹேட் பண்றேன், நான் இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். அப்ப நம்ம ஹீரோ வந்து அவனோட சென்ஸுக்கு வந்துடுவான், காம் ஆயிடுவான். காம் ஆயிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்லுவான், சரி நீ போய் உன்னோட ஃபேஸ் வாஷ் பண்ணு, எதுவும் பிரச்சனை இல்லை, நீ போய் பாரு, நீ ஒழுங்கா எறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே உறைஞ்சு போன மாதிரி அப்படியே நிப்பா. ஏன்னா அவளுக்கு பயமா இருக்கும்ல, இறச்ச கத்துனா அவகிட்ட, ஏன்னா அவங்க அப்பா ஞாபகம் வரும் அவளுக்கு, அதனால அவ பயந்த மாதிரி இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், சைரா என்ன ஆச்சு, ஓகேவா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின்ல, ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்லாம் அந்த தாத்தாவோட ரூம் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ ஹீரோயின் வராங்க. ஏன்னா தாத்தா தான் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க பேசணும்னு சொல்லிட்டு, அதனால அவங்க வந்திருப்பாங்க. வந்தோடனே தாத்தா கேட்பாங்க, இங்கே என்ன நடக்குது சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஹீரோ கேட்பான், என்ன ஆச்சு, எதுவுமே ஆலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ அவங்க தாத்தா வந்து செம்மையா கத்துவாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்கான், அதுவும் அவனோட சொந்த ஊர்ல இருந்து, வீட்டுக்குள்ள கூட கூப்பிடாம வீட்டு வெளியே வச்சு பேசி அமைச்சிருக்கீங்க, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பாங்க. அந்த பையன் உண்மையிலே இம்பார்ட்டண்டா இருந்தா நாங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருப்போம், அவன் இம்பார்ட்டன்ட் இல்லாதனால கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செம்மையா பயந்து போயிருப்பா, தலை கீழே குனிஞ்ச மாதிரி இருப்பா, தலை தூக்கியே பார்க்க மாட்டா. அப்போ அந்த தாத்தா சொல்லுவாங்க, பொய் சொல்லாத, எனக்கு தெரியும் வந்த அந்த பையன் வந்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு, யார்கிட்ட போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கத்துவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்லுவான். நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்றது தெரியாது, செம்மையா பயந்து போயிருப்பான். பட் இருந்தாலுமே அவன் சொல்லுவான், ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ஹீரோயின் கையை ஹோல்ட் பண்ணிட்டு அவன் சொல்லுவான், அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நானும் ஃபர்ஸ்ட் தப்பா தான் நினைச்சேன், பட் அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா அவன் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரிஞ்சது,
அது மட்டும் ஏதாவது தப்பா இருந்திருந்தா, உங்க காதுல விழுந்த மாதிரி ஏதாவது தப்பா இருந்திருந்தா, நான் இவ்வளவு நேரத்துக்கு என் பொண்டாட்டி கையை பிடிச்சிருப்பேனா, இந்த மாதிரி டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேனா, சண்டை தானே போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, நாங்க அதை பேசி சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் தாத்தா வந்து யோசிப்பாங்க. யோசிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயினை பார்த்து கேட்பாங்க, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, ஹீரோ சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான், அவன் கரெக்டா தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிடுவா. இந்த பக்கம் தாத்தால ஹீரோயினை பார்த்து, தலை கீழே குனியாத, எப்பவுமே தலை நிமிர்ந்து நில்லு, எப்பவுமே உன் தலையை கீழே பார்த்த மாதிரி இருக்காத, பொண்ணுங்க எப்பவுமே தலை நிமிர்ந்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லுவாங்க. இந்த பக்கம் தாத்தா இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, இந்த ஊர் என்ன வேணா பேசலாம், உன் ஹஸ்பண்ட் உன்னை நம்புற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அது மட்டும் இல்லாம நீங்களே உங்க வாயிலிருந்து இந்த உண்மையை சொல்லியிருக்கீங்க, அப்ப நான் அதை நம்பி ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவா. இந்த பக்கம் ஹீரோவும் சொல்லுவான், எங்களை நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிலேருந்து ஹீரோயினை கூப்பிட்டு வெளியே போவான். வெளியே போனோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயின் கையை வந்து உதறி விட்டு அவன் செம்ம கோவத்தோட அங்கேருந்து போவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்ம பாவமா இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. 2 பேருமே வந்து ரூமுக்கு தான் வருவாங்க. உள்ள வந்தோடனே நம்ம ஹீரோக்கு வந்து லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கும். அவன் வெளில போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் பாத்துருவா. வந்து கேட்பா, என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நம்ம ஹீரோக்கு தான் வந்து லோ சுகர் ஆயிடும்ல, ஸோ அதனால டக்குன்னு வந்து சுகர் வந்து கம்மி ஆயிடும். அவன் என்ன பண்ணுவான், மயங்கி அந்த சோஃபா பக்கத்துலயே உட்காந்துருவான். அப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லுவான். அவன் அங்க போய் ஓடி போய் பாப்பா, பார்த்தா மருந்து இருக்கும், பட் அந்த நீடில் இருக்காது. நான் என்ன பண்ணட்டும், நீடில் வேற இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. ஹீரோ சொல்லுவான், நீ வந்து என்னோட பிரதருக்கு கால் பண்ணு, அதாவது டிரைவர் இல்ல, அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கால் பண்ணுவா. பட் அவன் எடுக்க மாட்டான், போன் எங்கேயோ வச்சுட்டு இருப்பான், வெளியே எங்கேயோ போயிட்டு இருப்பான். ஸோ இவ ட்ரை பண்ணிட்டே இருப்பா, காலே போகாது. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் வேணா உங்க அம்மாவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ வந்து இல்லை, யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் கூப்பிடாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது தெரியல, செம்மையா வந்து பேனிக் ஆயிடுவா ஹீரோயின். அப்போ வந்து மறுபடியும் அந்த டிரைவருக்கே கால் பண்ணுவா. அவன் அட்டன் பண்ணிடுவான். அட்டன் பண்ணோன்னா இந்த சுச்சுவேஷன் சொன்னோன்னா உடனே வந்து நீடில் எடுத்துட்டு வருவான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிடுவான், இங்க நீ வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அவன் அந்த நீடில் எடுத்துட்டு அவனோட ரூமுக்கு ஓடி வரும்போது கரெக்டா அந்த இடத்துல வந்து தாத்தா பாத்துருவாங்க. பார்த்துட்டு எங்க இவ்வளவு தூரம் ஓடி வர, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பாங்க. அதுக்கு அந்த டிரைவர் சொல்லுவான், இல்ல எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லுவான். நார்மல் தான், சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ அந்த தாத்தா கூப்பிட்டு வேற பேசிட்டு இருப்பாங்க, என்ன நடக்குது, நார்மல் விஷயம்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோக்கு வந்து டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அவன் ஆல்ரெடி பாதி அன்கான்சியஸ் ஆயிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். அப்போ தாத்தா வேற பேசிட்டு இருப்பாங்க கீழே, டிரைவர் தான் இந்த நீடில் எடுத்துட்டு போனோம் மேல. அப்போ என்ன அது பேசி முடிச்சுட்டு அவன் செம ஸ்பீடா வரும், வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருவோன்னு இப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேட்டுக்கு வருவான். சோ இங்க வந்து நம்ம ஹீரோயினும் வந்து பேனிக்கா இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான், வெளியே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்லுவா, நீ கண்டிப்பா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவா, இல்ல நான் போய் தான் ஆகணும், நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு கீழே 2 பேரும் வரமாட்டோம்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து இங்கே சொல்லிட்டேன், இங்கே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போலான்னு போறப்போ அந்த இடத்துக்கு வந்து சுல்தான் வந்து டின்னர் எடுத்துட்டு வருவா ஹீரோயின்காக. எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஹீரோ பார்த்து சொல்வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயினும் சரி ஓகே நான் டெரஸ்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் வந்து சுல்தான் வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுப்பா. தாத்தா வந்து உன்னை வாட்ச் பண்றதுக்காக ஒரு ஆள் வெளியே போட்டிருக்காங்க, நீ இப்ப வெளியே போனா உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க, ரூம்ல இல்லைன்னு சொல்லிட்டு தாத்தா கண்டிப்பா தெரிஞ்சிடும், சோ இப்போ நீ எங்கேயும் போவாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவான். ஹீரோவும் இங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு சுல்தான் அனுப்பிச்சு வச்சிருவான். சோ அவளும் போயிடுவா. இந்த சுல்தான் எதுக்கு இங்க ஹெல்ப் பண்றானா, அவளுக்கு ஹீரோ மேல ஒரு க்ரஷ் இருக்குல்ல, சோ ஹீரோக்கும் அந்த சுல்தானுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது போக போக என்ன மாதிரி கனெக்ஷன் நான் சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அவ இந்த இன்ஃபர்மேஷனை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவா, ஹீரோனால வெளியும் போக முடியாது. சோ அந்த டெரஸ் ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு தான் வருவான். வந்து உட்காந்துட்டு சொல்லுவான், தாத்தாவை கன்வின்ஸ் பண்ண முடியல, சோ அதனால என்னால இப்ப வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயினும் வந்து ரொம்ப டல் ஆயிடுவா. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஹீரோக்கு நடந்தது, அவன் வந்து மயக்கமானது எல்லாமே இவனாலதான் சொல்லிட்டு அந்த ஒரு கில்ட்டினஸ் அவளுக்கு இருக்கும். அதை நினைச்சு அவ சேடா இருப்பா. இந்த பக்கம் ஹீரோவும் அதே தான் சொல்லுவான், எல்லாமே உன்னாலதான், என்னால இப்ப வெளியே கூட போக முடியல, தாத்தா வந்து என் பின்னாடி ஒரு ஆள் போட்டு வச்சிருக்காங்க, இதுக்கு எல்லாமே உன் காரணம் தான், இதுக்கு எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, என்னை மன்னிச்சிடு, இது எதுவுமே நடக்கூடாதான் நான் நினைச்சேன், என்ன மீறி இது எல்லாமே நடந்துச்சு, நான் எவ்வளவு வந்து பேடா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோவும் வந்து ரொம்ப வந்து ரூடா தான் இருப்பான், எதுவுமே வந்து இறங்கிலாம் வரமாட்டான். அவன் சொல்லுவான், நீ போய் சாப்பிடு, நான் எனக்கு இப்ப சாப்பிட மூடு இல்ல, நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல ப்ளீஸ் வந்து சாப்பிட்டு அப்புறமா தனியாயிரி, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஸ்வீட்டா பேசுவா. இந்த பக்கம் ஹீரோ ஃபர்ஸ்ட் ரூடா இருக்க மாதிரி
சொல்லுவான். அதுக்கப்புறமா சிரிச்சிட்டுல சரி ஓகே நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட உட்காருவான். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் தான் வந்து ஹீரோக்கு வந்து சர்வ் எல்லாம் பண்ணுவா. டேபிள் எடுத்துட்டு வந்து வைப்பா, சூப் எடுத்துட்டு வந்து சர்வ் பண்ணுவா. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து சிரிச்சு பாத்துட்டு இருப்பான் ஹீரோயின் பண்றது. ஏன்னா அவ கில்ட்டியா ஃபீல் பண்றாள். சோ அதுக்காக வந்து கோவமா இல்லாம ஹீரோக்காக எல்லாம் பணிவிட செஞ்சுட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோக்கு ஆக்சுவலி செம்ம பசிக்கும். சோ ஹீரோயின் கிட்ட கெத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி பண்ணுவான். அப்போ வந்து ஹீரோ வந்து சிரிச்சிட்டு நார்மலா தான் பேசுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லுவான். அவளும் போய் எடுக்கிறதுக்காக போவா. இந்த பக்கம் அவ போற டைம்ல வந்து ஸ்பீடா சாப்பிடுவான் பசியில. ஹீரோயின் அதை பாத்துருவா, பாத்துட்டு சிரிப்பா. இந்த பக்கம் ஹீரோவும் சிரிப்பான். சோ இங்க அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து நார்மல் ஆயிடுச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. அவன் வந்து டிரா பண்ணிட்டு இருப்பான். தாத்தா வந்து டிரா பண்ண சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு டிரா பண்ணிட்டு இருப்பான். பட் அவனால அது கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பா, டிப்ரெஸ்டா இருப்பான். அதனால அவனால கம்ப்ளீட் பண்ண முடியாது. சோ அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு வெளியே போயிடுவான். டெரஸ் கிட்ட போய் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பா. இவன் போயிட்டு கால் பண்ணுவான். சொல்லுவான் எனக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, அதனாலதான் உனக்கு கால் பண்ண, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப அவ சொல்வா எதுவும் பண்ணல, சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அந்த பக்கம் அவளை காட்டுவாங்க. அவ பார்த்தா ஆக்சுவலி வீட்டுல இல்ல, அவ வந்து வெளியே வேற ஒரு பையனோட சுத்திட்டு இருப்பா. இந்த மாதிரி அன்டைம்ல கால் பண்ணும்போது அவ வந்து வெளியே வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருப்பா. அப்ப இவ அட்டன் பண்ணி பேசுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு தெரியாது, அவ லவ் பண்ற பொண்ணு தானே. சோ அவளுக்கு எப்ப வேணா கால் பண்ணலாம் சொல்லிட்டு கால் பண்ணி பேசுவான். அப்ப வந்து கேட்பா நீ ஓகேவா, நீயே ஒரு மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ சொல்லுவா இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்போ ஹீரோ கேட்பா நீ வீட்டுல தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அவளும் ஆமா நான் வீட்டுல தான் இருக்கேன், வேற எங்க இருக்க போறேன், இல்ல இந்த டைம்ல கால் பண்ணிருக்கல அதான் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பான் ஏன் என்னோட லவ் பண்ற பொண்ணு கிட்ட நான் எப்ப வேணா கால் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்ப அவள இல்ல பேபி நீ எப்ப வேணா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஒரு பேனிக் மோட்லயே சொல்வா. ஏன்னா ஹீரோக்கு தெரியக்கூடாதுல அவன் வந்து இன்னொரு பையனோட இருக்கிறது. சோ அதனால அவ பயந்து பேசிட்டு இருப்பா. அப்போ அவ சிக்னலை வெயிட் பண்ணிட்டு இருப்பா கார்ல. கரெக்டா அந்த டைம் வந்து அந்த ஆரன் சவுண்ட்லாம் கேட்கும். அப்போ நம்ம ஹீரோக்கு டவுட் வந்துடும். நம்ம ஹீரோ கேட்பான் எங்க இருக்க, நீ கண்டிப்பா வீட்டுல தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃபேஸ்லாம் மாறிடும் கோவமா அவன் கேட்பான். அப்போ வந்து அவ சொல்லுவா நான் எங்க இருக்க போறேன், வீட்டுல தான் இருக்கேன், ஏன் இப்படி டவுட்டா கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. இல்ல சும்மாதான், ஹீரோயின் எழுந்துக்கிற மாதிரி இருக்கு, நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காலை வச்சிருவான். ஆக்சுவலி ஹீரோயின் எழுந்துக்கலாம் மாட்டான், அந்த காலை கட் பண்றது தான் அந்த மாதிரி சொல்லி காலை வச்சிருவான். இந்த பக்கம் வந்து ஒரு பெரும் மூச்சை விடுவா ஹீரோ கால் வச்சதுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. ஆக்சுவலி அவன் கூட இருக்க பையன் வந்து அவளோட கசின், அதாவது பிரதர் அண்ணன் அந்த மாதிரி வரும். கசின் அவளோட கசின். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு சொல்வா கண்டிப்பா வந்து ஹீரோ கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் நான் வெளியே சுத்துறது, ஏன்னா தெரிஞ்சிருந்தா அவன் உண்மையிலே கத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருப்பா. அப்ப அவன் கசின் சொல்லுவான் அதெல்லாம் கண்டிப்பா தெரியாது, நீ ஏன் டென்ஷன் ஆற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போவான். அப்போ வந்து அவ வீட்டுலதான் வந்து கசினும் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருப்பான். அவ வந்து அங்க பார்ட்டி ட்ரெஸ்ல தானே இருப்பா. சோ மூவி எல்லாம் பாத்துட்டு இருப்பா. அவனோட கசின் வந்து உள்ள வந்து பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருப்பான் போல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த வீட்டுல யாருக்கும் தெரியாம, ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறோட பையனோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவான் அவன். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம அந்த வீட்டை விட்டு வெளியே தப்பிச்சு போய் டாக்ஸி பிடிச்சி கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் வருவான். இங்க வந்தோன்னா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கதவு ஓப்பன் பண்ணுவா. ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஹீரோ வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுவான். எங்க ரெடி ஆயிட்டு எங்க கிளம்புற, நீ எங்க போயிருந்த இவ்வளவு நேரம், யார் வீட்டுக்குள்ள இருக்கா, எனக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடுவான். இங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவான் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ தப்பா நினைக்காத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. பட் நம்ம ஹீரோ கேட்கற நிலைமையில இல்ல. செம்மையா கத்திட்டு அந்த பாத்ரூம் கிட்ட போயிட்டு பாத்ரூம் உடைப்பான். அப்புறம் அந்த பாத்ரூம் டோர் ஓபன் பண்ண உடனே இவனுக்கு செம்ம ஷாக் ஆயிரும். ஏன்னா வந்திருக்கிறது வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட அண்ணன், அதாவது கசின். பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகி நிற்பான். அப்போ வந்து அவன் கசின் வந்து பேசுவான் நீங்க 2 பேரும் இப்படி லவ் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நார்மல் டாக் வந்து அவன் கசின் பண்ணிட்டு இருப்பான். கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவா நாங்க 2 பேரும் தனியா பேசணும், நீ உள்ள போய் வேணா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ கசினும் உள்ள போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லுவான் சாரி நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், நீ வேற ஒரு பையன் கூட இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்ல நீ இந்த மாதிரி பண்ற, என்ன நம்பவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான் நான் என்ன பண்ணிட்டோம், நீ எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன, என்கிட்ட உண்மை சொல்லிருக்கலாம்ல, ஊர்ல இருந்து கசின் வந்திருக்கான் அவன் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்போ அவ சொல்வா நான் சொல்லலாம் தான், அப்போ நான் இந்த நிலைமைலாம் சொன்னேன்னா உனக்கு ஆல்ரெடி கஷ்டமா இருக்கும், அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல சரி ஓகே இனிமேல் அந்த மாதிரி நடக்காது, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்போ அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து 3rd இயர் ஆனிவர்சரி 2 பேரும் ஒன்னா இருந்து 3rd இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக கிஃப்ட்
வாங்கி கொடுப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், சரி இவனை நாளைக்கு நான் கண்டிப்பாக வெளியே கூட்டு போகிறேன், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே இந்த சீன் இங்கே கட்டாது. இங்கே நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட இருப்பான், படுத்துட்டு இருப்பான். அவன் ராண்டமாக எஞ்சி பார்த்தோன்னா அவனுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா தாத்தா வேற மார்னிங் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவன் வீட்டில் வேற இல்லை, யாருக்கும் தெரியாம தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பான். ஸோ இங்கே வந்து செம்ம அர்ஜென்ட்டாக பயந்து போய் அங்கேருந்து ஓடி வருவான். ஓடி வரும்போதே ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி நான் வீட்டில் இல்லை, நீ நான் வர வரைக்கும் எல்லாரையும் சமாளிச்சுக்கோ, யாரோ கண்ணிலே படாத மாதிரி என்னை சமாளிச்சுட்டேரி, யார் என்ன கேட்டாலுமே நான் இல்லை நாங்க சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் வந்து செமையா பேனிக் ஆயிடுவா. என்கிட்ட சொல்றேன் நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. பட் இருந்தாலும் சரி ஓகே நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருப்பா. அப்போ அந்த ஹீரோயின் கரெக்டா வந்து டோர் நாக் பண்ணுவாங்க. யாருன்னா அந்த வீட்டோட பிஏ வந்துட்டு ஹீரோ எங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இல்ல அவன் குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவா. அந்த பிஏவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த டிராயிங் கூட கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டான், பாதிலே விட்டு தானே போயிருப்பான். இவ வந்து தலையில கை வச்சுப்பா, இவன் ஏன் இந்த மாதிரி பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. அப்போ வந்து அந்த டிராயிங் இவளே டிரா பண்ணி வரையலாம், ஏன்னா ஹீரோ தான் கம்ப்ளீட் பண்ணல, இவ கம்ப்ளீட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருவான். இந்த சைட் நம்ம ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ வந்து அவனோட டிரைவருக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணி நான் எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள வரணும், ஏதாவது ஐடியா பண்ண பிளான் போடு அப்படின்னு சொல்லிடுவான். இந்த பக்கம் அந்த டிரைவரும் வந்து மேலே வருவாங்க, ஹீரோயினோட ரூமுக்கு மேலே வருவாங்க. ஹீரோட ரூமுக்கு வந்து அங்கே ஹீரோயின் இருப்பா. அப்போ ஹீரோயின் சொல்வா, நம்ம எப்படி ஹீரோ இங்கே கூப்பிடுறது, என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்பா. அவன் சொல்லுவான், நம்ம இங்கே கூட்டு வரணும்னா 3வது ஆள் யாராச்சும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும், யாருக்கா ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஐடியா வரும். சுல்தான் இருக்கால, அவகிட்ட கேட்கலாம், அவ கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ டிரைவர் கேட்பாங்க, சுல்தான் அவ எப்படி ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல நேத்து அவ தான் வந்து வார்ன் பண்ணா ஹீரோவை, அவன் பின்னாடி ஆளுங்க போட்டிருக்காங்க ஃபாலோ பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா அவ ஹெல்ப் பண்ணுவா, அவகிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் டிரைவர்ல சரி ஓகே நல்ல பிளானா இருக்கு, அவளை வச்சு நம்ம இங்கேருந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் என்ன பிளான் பண்ணிருப்பானா, ஹீரோயினை யாருக்கும் தெரியாம அந்த வீடு விட்டு வெளியே கூட்டு போகணும். ஸோ வெளியே போனதுக்கு அப்புறமா ஹீரோ அங்க பிக்கப் பண்ணிட்டு ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்குள்ள வர மாதிரி தான் பிளான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க சுல்தான் வந்து எல்லாரையும் டைவர்ட் பண்ணி ஹீரோயினா அந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டு போயிடுவா. ஸோ அந்த வீட்டு வெளியும் வந்து ஒரு கார்ட்லாம் இருப்பாங்க, அங்கே ஏமாத்தி நம்ம ஹீரோயின் வந்து கார்ல ஏறிட்டு காருக்குள்ள ஒளிஞ்சுப்பா. ஸோ அந்த டிரைவர் வந்து வெளியே கூட்டு போயிடுவான், காரை வெளியே எடுத்துட்டு போயிடுவான். ஸோ அந்த டிரைவர் வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிடுவான் காரை. ஸோ ஹீரோ வந்து அங்கே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ரோட்டுக்கு வெளியே. அவனை அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் நுழைஞ்சிடுவாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு புரியுதா, அந்த வீட்டில் எந்த மூவ் பண்ணாலுமே எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அந்த வீட்டோட பிஏக்கு கண்டிப்பாக தெரியும். அவன் கேட்பான், எங்கே போகிற என்ன பண்ணுற சொல்லிட்டு எல்லா கொஸ்டினுமே அந்த பிஏ கேட்பான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளானை போட்டு நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன, அந்த வீட்டோட பிஏ தான் காட்டுவாங்க. அவன் வந்து ஹீரோ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்குள்ளே போய் செக் பண்ணுவான். செக் பண்ண பாத்ரூம்ல இருக்க மாட்டான். அவன் இங்கே கீழே இறங்கி வரும். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அந்த தாத்தா ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருப்பா. அப்போ அவன் கிட்ட கேட்பான், ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா ரூமுக்குள்ளே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேஷுவலாக சொல்வா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ ரூம் விட்டு வெளியே வருவான். அப்போ அந்த பிஏ சொல்லுவாங்க, சாரி நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி ஓகே நான் இவ்வளோ நேரம் உள்ளதான் இருந்தேன், இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுட்டே சொல்வான், எனக்கு தெரியாது நீ இவ்வளோ அழகாக ட்ரா பண்ணுவேன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இதுக்கப்புறம் நீ தான் ட்ரா பண்ணி கொடுக்க போற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அவ சைலண்டாக மேலே ஏறி போவா. அப்போ நம்ம ஹீரோ கூப்பிடுவான் ஹீரோயினை, ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே போயிடுவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை காட்டுவாங்க. இங்கே வந்து ஹீரோ வந்து ஆக்சுவலி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட டின்னருக்கு போகிறதா பிளான், ஏன்னா அவனோட 3 years ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. பட் இங்கே வந்து ஃபேமிலியில் சடன் பிளான் வந்து ஹீரோட அப்பா போட்டிருப்பாங்க ஹீரோயினோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ கூப்பிட்ருப்பாங்க, கண்டிப்பாக வந்து ஆகணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஹீரோக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஹீரோயின் கூட போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோயின் அதுக்காக ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ல வந்து ரெடியாகி வந்திருப்பா. பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆகிடுவான். ஹீரோயினை வந்து சைட் அடிச்சுட்டு இருப்பான், ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோட கேரக்டர் தான் உங்களுக்கு தெரியும்ல, அவன் ஒரு பிளே பாய், எல்லா பொண்ணுங்களையும் பார்ப்பான், ஜென்ரலாக எல்லாரு கூடயும் இருப்பான், கேர்ள் ஃப்ரெண்டும் இருப்பா, பட் அவன் எல்லா பொண்ணுங்களையும் இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோட கேரக்டரு. ஸோ அந்த வகையில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு இருப்பான். இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயினும் திருப்பி வந்து அவனை கலாய்க்கிற மாதிரி இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பா. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பா அவ்வளோ ட்ரெஸ், எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வேற ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுவா. வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிட்டு வேற ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு அவள் போயிடுவா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து டெரஸ்க்கு வந்துடும். வந்துட்டு
அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி என்னால் இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த பக்கம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கோவப்படுவான். பட் வேறு ஆப்ஷன் இல்லை, சரி நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவான். இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து அழகாக ரெடி ஆகி வேற ஒரு ட்ரெஸ்ஸில் வந்திருப்பா. செம்ம பியூட்டிஃபுல்லாக செம்ம கெத்தாக இருப்பா. ஒரு போல்டான லுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான லுக்காக இருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து அகெயின் ஃப்ளாட் ஆகிடுவான். அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். நீ பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்க மறுபடியும் சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின்ல சரி ரொம்ப பேசாதவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுவா. இங்க வந்து ஹீரோ ஹீரோயின் கிளம்பி போயிடுவாங்க. இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன் அந்த டின்னர் டேபிள் தான் கட்டுறாங்க. ஹீரோட ஃபேமிலி ஹீரோனோட ஃபேமிலி எல்லாருமே இருப்பாங்க. அப்போ வந்து எல்லாருமே ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வருவா. வந்தோன்னு அங்க எல்லாரும் முஞ்ச மாறிடும். அப்போ ஹீரோட அம்மா முஞ்ச மாறிடும். அவங்க அம்மாக்கு தெரியும்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு தெரியும் அவள, அதனால அவங்க முஞ்ச மாறிடும். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ பார்த்து எப்படி இருக்கீங்க கேட்பா. அதுக்கப்புறமா வந்து ஹீரோட அம்மாவை பார்த்து ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு விசாரிப்பா. இங்க வந்து எல்லாருக்கும் செம்ம பேனிக் ஆயிடும். அப்போ அவங்க அம்மா வந்து சமாளிக்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் பார்த்து இவ யாருன்னு உனக்கு தெரியுமா, இவதான் வந்து ஹீரோட காலேஜ்ல படிச்ச பொண்ணு, இவளுக்கு வந்து ஹீரோ வந்து அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிடுவா. சொன்ன உடனே அவன் மூஞ்சி அங்க மாறிடும். கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து செம்ம அப்செட் ஆயிடுவா. அங்கேருந்து ஓகே நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க போய் பக்கத்து டேபிள்ல உட்காந்து சாப்பிட போயிடுவா. ஸோ இந்த பக்கம் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து செம்ம கோவத்துல இருப்பா. அப்போ அந்த பக்கத்து டேபிள்ல இருக்க ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள், அவள் எழுந்து ரெஸ்ட் ரூம் போவா. பின்னாடி நம்ம ஹீரோவும் வந்து போவான். நானும் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போவான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும் ஹீரோ வந்து எதுக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினால சரி ஓகே நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கூப்பிட்டு அவ்வளோ கிளம்புவா. ஸோ அப்போ அவங்க அக்கா கிட்ட சொல்வா, அவள் யாருன்னு தெரியுதா, அவள் தான் வந்து ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவங்க அக்காவுக்கு தெரியாது, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பா. அதனால அப்போ சொல்வா இவ தான் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அக்காவுக்கு செம்ம கோவமாயிடும். அப்போ வந்து ஹீரோயின் நான் போயிட்டு வரேன், நான் என்னன்னு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வருவா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. அவன் வந்து ரெஸ்ட் ரூம்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருப்பா. கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவான் நான் ரொம்ப மிஸ் பண்ணாதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்போ ஹீரோ கத்துவான், நீ எதுக்காக இங்க வந்த, ஆல்ரெடி இங்க நிறைய பிரச்சனை இருக்கு, எதுக்கு இப்போ வந்த அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்வா, இல்ல இன்னைக்கு தான் நம்ம ஆனிவர்சரி, இன்னைக்கு மீட் பண்ணலன்னா எப்படி, அது மட்டும் இல்லாம உனக்காக நான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், என் கிஃப்டும் நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், உனக்கு என்ன அறிவே இல்லையா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்வா, இல்ல நான் உங்க வீட்டுல எல்லாரும் பொலைட்டா தானே நடந்துக்கிட்டேன், அவங்க கிட்ட எல்லாம் சாஃப்டா தானே பேசினேன், உங்க அம்மா தான் எனக்கு அண்ணன் மாதிரி சொல்லிட்டாங்க, எனக்கு அதுவே கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்வா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நல்ல வேளை அம்மா சொல்லி சமாளிச்சாங்க, இல்லைன்னா வேற மாதிரி சீனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சமாதானம் பண்றதுக்காக ஹீரோ கிஸ் பண்ணுவான். இது வந்து கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள வரும்போது பாத்துருவா. பார்த்துட்டு கரெக்டா ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்வா, உங்க 2 பேருக்கு அறிவே இல்லையா, வெளியே உன் ஃபேமிலி என் ஃபேமிலி எல்லாரும் ஃபேமிலி இருக்காங்க, நீ உள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்பான். அப்போ வந்து ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்வா, நீ வில்லேஜ்ல இருந்து வந்ததுனால இந்த மாதிரி யோசிக்கிற, இங்க இது எல்லாமே நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. இதை வந்து ஹீரோயினோட அக்கா கேட்டுருவா. அவ உள்ள வரும்போது அவ கேட்டுருவா. கேட்டா அவளுக்கு செம்ம கோவமாயிடும். உள்ள வந்து அவ சொல்வா, சைரா உன்னை கூப்பிடுறாங்க வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. ஹீரோயினா எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுவா. அப்போ ஹீரோ வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலான்னு போகும்போது ஹீரோனோட அக்கா சொல்வா, ஹீரோயின் எப்படி போனா பார்த்தல, செம கோவத்தோட போனா, இந்த கோவத்தோட நான் டேபிளுக்கு போனா என்ன நடக்கும் உனக்கு தெரியும்ல, போய் அவளை காம் டவுன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. பெருத்தோம்ல சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இங்க வந்து ஹீரோ பின்னாடியே வந்து ஹீரோயினை வந்து காம் பண்ணுவான். நீ பொறுமையாரி, எதுக்காக இந்த மாதிரி கோவமா போற, இந்த மாதிரி கோவமா போனா அங்க நம்மளதான் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல வேற என்ன பண்ண சொல்ற, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, நம்ம இதை வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோல சரி நம்ம வீட்லயே போய் பேசிக்கலாம், இப்போ கோவமா போவாத, சினாரியோவே மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல இல்ல நான் காமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், வா நம்ம டேபிளுக்கு போலாம், நம்மள அர்ஜென்ட்டா கூப்பிட்டாங்க வர சொன்னாங்க உங்க அக்கா அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல நீ ஒண்ணுமா அதை நம்பிட்டு இருக்க, எங்க அக்கா சும்மா தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ ஹீரோல சிரிச்சுட்டே சொல்லுவான், பிராவோ, உங்க அக்காவும் நீயும் வந்து பொய் சொல்றதுல கில்லாடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிரிப்பாங்க 2 பேருமே. எங்க சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் அந்த டின்னர் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வந்து தாத்தா வந்து ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வருகைக்காக. உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க தாத்தா சொல்லுவாங்க, எப்படி போச்சு டின்னர்லாம் நல்லா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்க எல்லா ஃபேமிலியும் வந்து பயந்துட்டே தான் பதில் சொல்லுவாங்க. ஓகே நல்லா தான் போச்சு, எதுவும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தாத்தா வந்து ஒரு ஹாப்பி மூட்ல தான் இருப்பாரு. தாத்தா வந்து பெரியத்தை கூப்பிடுவாங்க, வா இங்க வந்து நில்லு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவாங்க. ஹீரோ வந்து நிற்பான். அப்ப அந்த தாத்தா சொல்லுவாங்க, எதுக்காக நீ தலை குனிஞ்ச மாதிரி இருக்க, நல்லா சந்தோஷமா இரு, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன், நீ ஒர்க் பண்ணல ஒரு டிராயிங்ல, அங்க இருக்க மாஸ்டர் தான் கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்க நம்ம ஹீரோ மூஞ்சி மாறிடும். என்ன சொன்னாலும் தெரியலையே சொல்லிட்டு எல்லாருமே பயந்த மாதிரி இருப்பாங்க. இந்த பக்கம் தாத்தா சொல்லுவாங்க, நம்ம ஃபேமிலிலே இதான் ஃபர்ஸ்ட் டிராயிங் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த டிராயிங் வந்து யார் வரைஞ்சிருப்பா, ஹீரோயின் தான் வரைஞ்சிருப்பா. இங்க வந்து ஹீரோ டிரா பண்ணதா தானே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து தாத்தா வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுவாங்க. அவருக்கு அந்த டிராயிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபேமிலியில இதான் ஃபர்ஸ்ட் டிராயிங் வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. கூட இனிமேல் ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க ஹீரோக்கும் செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்ப்பான், ஹீரோயினும் சிரிப்பான், ஹீரோவும் சிரிப்பான். ஸோ ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். நீ தப்பு பண்ணும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பேன் உன்னை திட்டுறதுக்கு. பட் இப்போ நீ நல்லது பண்ணியிருக்க, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கணும் உன்னை ஹக் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ஹக் பண்ணிப்பாங்க ஹீரோவை. இங்க வந்து ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும். ஏன்னா தாத்தா வந்து எப்பவுமே திட்டிட்டு தான் இருப்பாங்க. தாத்தா வந்து ஹக் பண்றதுலாம் ஒரு ரேரான விஷயம். ஸோ இது நடக்கும்போது நம்ம ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும். இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா அம்மாவுக்கும் ஹாப்பி ஆயிடும். பட் இங்க வந்து ஹீரோவோட அண்ணனுக்கு வந்து செம்ம அப்செட் ஆயிடும். ஏன்னா அவர் வந்து பொறாமப்படுவாரு. ஹீரோக்கு வந்து அந்த ரெகக்னேஷன் கிடைச்சிச்சு, நம்மளுக்கு அது கிடைக்கலையே, நம்மளுக்கு அந்த பாராட்டு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெலஸா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த சீன் அது நம்மளுக்கு நல்லாவே புரியுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தான் பார்ப்பான். பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து கண்ணடிப்பா. ஸோ ஹீரோயின் பண்ண ஹெல்ப்னால தானே அவனுக்கு இந்த பாராட்டு கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சிரிப்பான். இந்த பக்கம் ஹீரோயினை கண்ணடிச்சுட்டு சிரிப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க ரூமுக்கு வருவாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து செம ஹாப்பியா வந்து ஜாலி மூட்லயே வருவான். ஸோ உள்ள நம்ம ஹீரோயின் வந்த உடனே கேட்பா. அவ கேட்குற விதமே வந்து ரொம்ப ரூடாவும் இருக்காது, ரொம்ப ஹாப்பியாவும் இருக்காது, சர்க்காஸ்டிக்கா இருக்கும். அவ எப்படி கேட்பானா, நம்ம வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொன்னமே, இப்ப அதை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. ஹீரோ சொல்லுவான், நீ அதை மறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின் கேட்பா, எப்படி நீ வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணலாம், அதுவும் எங்க அப்பா எங்க அக்கா இருக்கிற இடத்துக்கு, அதுவும் வெக்கமே இல்லாம அவளும் டேபிள் கிட்ட வரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நான் முதல்ல அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஃபர்ஸ்ட்லி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீ ஹெல்ப் பண்ணதுக்கு. செகண்ட்லி அவ இன்னைக்கு வருவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், இன்னைக்கு எங்களோட 3rd இயர் ஆனிவர்சரி, ஸோ சர்ப்ரைஸ் பண்ணதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுட்டே சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல நார்மலா ஸ்மைல் பண்ணுவா. ஓ 3rd இயர் ஆனிவர்சரியா, பரவாயில்லதான். இந்த உலகத்துல ஒரு ஆள் உன்னை டாலரேட் பண்ண முடியுதா 3 வருஷத்துக்கு, அது அவளாதான் இருப்பா. ஏன்னா 3 வருஷம் ஒன்னு வச்சு ஓட்டிருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. ஸோ ஹீரோயின் சொல்லிட்டு போயிட்டு சோஃபால போய் உட்காருவா. அப்ப ஹீரோ கேட்பான், எதுக்காக கேட்குற, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் போய் யூசுஃபை பார்க்கும்போது இந்த உலகமே அழியிற மாதிரி நான் அவ்வளவு கத்துனேன். இப்போ உன் இஷ்டத்துக்கு உனக்கு என்ன தோணும் நீ பண்ணிட்டு இருக்க, அது யாருமே கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்வான், நீ யூசுஃபை பாக்குறது எனக்கு பிரச்சனை இல்லை, பட் என்ன பிரச்சனைனா நீ என்கிட்ட உண்மையா இல்ல, என்கிட்ட போய் சொல்லிட்டு போன, அதனாலதான் நான் கோவப்பட்டேன். அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்ப ஹீரோயின் சொல்வா, எனக்கு நல்லாவே புரியுது, பட் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் நான் போட போறேன். நீ எப்பெல்லாம் போய் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறியோ, எப்பெல்லாம் நீ அவகிட்ட இருக்கியோ, அப்பெல்லாம் நானும் போய் யூசுஃபை பார்ப்பேன், நானும் அவங்க கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இங்க நம்ம ஹீரோ ஃபேஸ் மாறிடும். இவ்வளவு நாள் சிரிச்சுட்டு தான் இருப்பான். பட் இப்போ செம சீரியஸ் ஆயிட்டு வந்து கேட்பான், இன்னும் விளாடுறியா, பிளே பண்ணாத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல நீ தானே ஃபர்ஸ்ட்ல இருந்து என்கிட்ட உண்மையா இருக்க சொன்ன, இதான் அந்த உண்மை, பாத்துக்கோ, நான் உங்ககிட்ட இப்பல இருந்து உண்மையா தான் இருக்கேன். நீ எப்பெல்லாம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போறியோ அப்பெல்லாம் நான் யூசுப் கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், நீ விளாடுற எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம நீ என்ன என்கிட்ட ஜெலஸா ஃபீல் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா வந்து சிரிப்பா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ வந்து மேல போயிட்டு இருப்பான். ஹீரோயினோட எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்ப இப்பாக்கத்து பாப்பா இப்பாக்கத்து பார்த்து கூப்பிடுவா. அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. ஹீரோ வந்து பேசுவான். அப்ப இப்பாக்கத்து சொல்வா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன உன் ஒய்ஃபை வந்து படிக்க அனுப்ப போறியா, இல்ல வந்து இந்த வீட்டு வேலை பொறுப்பான ஒய்ஃபா இருக்க அலோ பண்ண போறியா, நீ தான் டிசைட் பண்ணும். ஏன்னா அவன் வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ படிக்க போயிட்டா உன்னை மதிக்கவே மாட்டா. இப்பவே உன்னை மதிக்கல, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னை அவ படிக்க போயிட்டானா உன்னை சுத்தமா மதிக்க மாட்டா, நீ அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இஃபாகத் சொல்வா. இங்க வந்து ஹீரோ சொல்வான், ஹீரோக்கு வந்து புரிஞ்சிடும் இஃபாகத் வந்து என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்லுவான், இந்த விஷயம்லாம் என்கிட்ட வேலைக்காவாது, இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லாம அவ படிக்கணும்னு நினைக்கிறா, லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறா, நல்ல விஷயம் தானே, அவ படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். என் பொண்டாட்டி வந்து ரொம்ப பிரேவான வைஃப், அவளுக்கு எல்லாமே தெரியும், அவளே பாத்துப்பா அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப இஃபாகத் சொல்வா, உனக்கு நல்லாவே தெரியும்ல தாத்தா பத்தி, தாத்தாக்கு வந்து இந்த வீட்டுக்கு பேர பசங்க வேணும்னு ஆசை, அது உன்னால மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனால யோசிச்சுக்கோ, நீ அவளை படிக்க ஆரம்பிச்சனா தாத்தாவோட கனவு எல்லாத்தையும் நீ டிஸ்ட்ராய் பண்ணிடுவ, நல்லா யோசிச்சு முடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இஃபாகத் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல, இப்போ நான் இதை பத்தி பேசுறதுக்கு ரெடி ஆகல, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனை காட்டுவாங்க. அவன் வந்து ரூம்ல ரெடி ஆயிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். வந்துட்டு சொல்லுவான், நீ ரிசல்ட்டை பாத்துட்டியா, நீ ஒன்னும் பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான்.
அப்ப ஹீரோயினுக்கு புரியாது, ஏன்னா அவளுக்கு தெரியாதுல்ல. அவ சொல்லுவா, என்ன ரிசல்ட், எதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், உன்னோட எக்ஸாம் ரிசல்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட எக்ஸாம் ரிசல்ட் தான் அப்படின்னு சொன்னோன்னா அவ போயிட்டு செக் பண்ணி பாப்பா. பட் ஏன்னா அவளுக்கு வரவே வராது, லோட் ஆயிட்டு இருக்கும். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு வரவே மாட்டுது, நிறைய பேர் பாக்குறாங்க போல, அதனால தான் எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லுவான், இந்த நான் லேப்டாப் தரேன், லேப்டாப்ல பாரு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின்ல இல்ல நான் போன்லேயே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல செக் பண்ணுவான். பட் வராது. அப்ப ஹீரோ சொல்லுவான், அதான் நான் லேப்டாப் கொடுக்குறேன், நான் லேப்டாப்பை செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயினே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் வாங்கிட்டு செக் பண்ணிட்டு இருப்பா. அவ போன் வந்து பக்கத்துல வச்சுட்டு தான் லேப்டாப்ல பாத்துட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒன்னா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கலாய்ப்பான். ஹீரோயின்ல தள்ளி உட்காரு, கிட்ட உட்காராத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். ஸோ இங்க நம்ம ஹீரோயின் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒன்றும் வந்து கிடைக்காது, பார்த்துட்டே இருப்பா. அப்போ வந்து பக்கத்துல தானே ஃபோன் வச்சிருப்பா. நம்ம ஹீரோக்கு அந்த ஃபோன் தெரியும். சாட்ல வந்து யூசுஃபோட சாட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பா. ஏதோ மெசேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பார்ப்பான். ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 வாய்ஸ் நோட் இருக்கும். வாய்ஸ் நோட் ஆன் பண்ணா எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாய்ஸ் நோட்ல இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுவா. என் ஃபோனை கொடுக்க புரியா இல்லையா, ஏன் பர்மிஷன் இல்லாம எதுக்கு என் ஃபோன் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. ஹீரோல இல்ல நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வச்சுட்டு இருப்பான். அப்ப ஹீரோ சொல்லுவான், இன்னொரு வாய்ஸ் நோட்டும் இருக்கு, கேட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆன் பண்ணுவான். ஆன் பண்ணா அதுல வந்து யூசுப் சொல்லுவான், நீ கங்க்ராச்சுலேஷன், நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் போட்டிருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து செம்ம கடுப்பாயிடுவான். அவன் மூட் அப்செட் ஆயிடும் இது பார்த்ததுலேருந்து. ஏன்னா அவனும் ஜெலஸா ஃபீல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் இனிஷியலி நம்மளுக்கு வந்து காட்ட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க ஃபுல்லா. பட் நம்மளுக்கு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. எப்போ யூசுஃபோட மெசேஜ் பார்த்தானோ அப்பவே நம்ம ஹீரோட மூஞ்சி மாறிடும். அவன் வந்துல கங்க்ராச்சுலேஷன், நீ தான் பாஸ் ஆயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் வந்து ஃபோனை பிடுங்கிட்டு என் ஃபோன் இனிமேல் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்து லேப்டாப்ல வந்து ரிசல்ட்காக பார்த்துட்டு இருப்பா. சாரி, அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவான், நான் என் முடிவு நேத்தே சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ லேப்டாப்ல பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் உன்னோட டீலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நானும் போய் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க மாட்டேன், நீயும் யூசுஃபை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல என்கிட்ட வராத, நான் நம்ப மாட்டேன், நீ போய் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்காம இருப்பியா, அதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ போய் கிட்ட உட்காந்துட்டுல இல்ல நான் சீரியஸா தான் பேசுறேன், என்னை நம்பு, நான் கண்டிப்பா போய் பார்க்க மாட்டேன், நீயும் போவாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த டேபிள தான் காட்டுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் பாஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. அப்போ வந்து அங்க இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, நீ அடுத்தது என்ன யூனிவர்சிட்டியில தானே போய் சேர போற, எந்த யூனிவர்சிட்டி பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுவா. அவ யூனிவர்சிட்டி போறோம், படிக்க போறோம், அந்த சந்தோஷத்துல இருப்பா. அப்போ வந்து அவங்க தாத்தா கேட்பாங்க, இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம் ஃபரத் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்பாங்க. அங்க ஃபரத்ல யோசிச்சுட்டு சொல்வான், நானும் ஹீரோயினும் இதை பத்தி பேசணும், இப்போ அது ஓப்பனா பேச முடியுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்றேன், நாங்க 2 பேரும் வந்து ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் வந்து கிராண்ட் சன் இல்லை கிராண்ட் டாக்டர் வேணும், அதுக்காக நாங்க வந்து ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஸ்டடீஸும் சில்ட்ரனும் ஒரே டைம்ல அவனால சமாளிக்க முடியாது. படிப்பு எப்போனா படிச்சுக்கலாம், பட் பிள்ளைங்க இப்பதானே பேக்க முடியும், அதனால இப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் ஃபேஸ் கம்ப்ளீட்டா மாறிடும். ஏன்னா ஹீரோயினுக்கே தெரியாது ஹீரோ இந்த மாதிரி சொல்ல போறான்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து தாத்தா பாத்தீங்கன்னா தாத்தா செம்ம சந்தோஷமாயிடுவான். இந்த பக்கம் ஹீரோயினும் அப்செட் ஆயிடுவான். அப்போ தாத்தா கேட்பாங்க ஹீரோயினை பார்த்து, நீ என்னம்மா சொல்ற, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, என்னை தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி டாபிக்லாம் நான் ஓப்பனா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுவா. எங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அவ செம்மையா கத்துவா ஹீரோ பார்த்து, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, நான் படிக்கணும், என்னோட ட்ரீமே கனவு யூனிவர்சிட்டி போகணும் தான், நீ எதுக்கு இப்படி அழிச்சிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ எதுக்கு இப்ப கத்துற, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல கிராண்ட் சனை கொடு, அந்த ஃபேமிலியில ஒன் ஆஃப் த பார்ட்டா ஆகு, இதுல கிடைக்கிற பெனிஃபிட்லாம் யூஸ் பண்ணிக்கோ, அது எல்லாமே நல்லதுக்கு தானே, நீ தான் இந்த ஃபேமிலியில ஃபியூச்சர் இருக்க போற, அப்போ கிராண்ட் சனை நீ தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோன்ல தேவையில்லாம பேசாத, என்னால அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு படிக்கணும், படிப்பு மட்டும் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், அது மட்டும் இல்லாம இது ரியல் மேரேஜே கிடையாது, அப்ப நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இது ரியல் மேரேஜ் இல்லையா, நீ தான் ஃபேக்கான சைன் போட்டியா இல்ல ஃபேக்கான சர்டிபிகேட்டுக்கு ரெடி பண்ணியா, இல்லையே எல்லாமே ஒரிஜினல் தான், அப்ப எப்படி நீ ஃபேக்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், இதுக்கப்புறம் நீ மட்டும் தான் என் லைஃப்ல இருக்க, வேற யாருமே இல்லை, நீ மட்டும் தான் ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். சிரிச்சுட்டே கலாய்க்கிற மாதிரி சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் செம்ம கோவத்துல இருப்பா. அப்பதான் அவளுக்கு புரியுது, நேத்து அவ அந்த டீல் போட்டிருப்பாள், அதனாலதான் ஹீரோ இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவ சொல்றா,
அந்த டீலெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். நீ யாரை வேணா போய் பாரு, எவ கூட வேணா போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் போய் யூசுஃபை பார்க்க மாட்டேன், நான் எந்த பையனும் பார்க்க மாட்டேன். ப்ராமிஸ் ப்ராமிஸ், தயவு செஞ்சு எனக்காக இந்த பிரச்சனை பேர் ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்வான், இப்போ புரியுதா, நேற்று என்னை என்னெல்லாம் ஆர்டர் பண்ண, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே போய் பார்க்கக்கூடாது சொல்கிறேன். உன்னோட பேரண்ட்ஸை நான் வேறு டாலரேட் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், நீ எனக்கே ஆர்டர் போடுவியா? அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு என்கிட்ட இருந்தால் ஃப்ரீடம் கிடைக்குது, நீ ரொம்ப இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா, சைலண்டாக இருப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை திட்டிட்டு இருந்தல, உனக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன அப்படியே மாற்றி பேசுகிறேன்? அது மட்டும் இல்லாமல் நீ இன்னும் யூஸ்ஃபை பிளாக் பண்ணல, இன்னும் உனக்கு மெசேஜ் தான் பண்ணிகிட்ருக்கான். அதெல்லாம் இருக்கும்போது நான் மட்டும் போய் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். எங்கே இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த வீட்டோட பிஏ வருவாங்க, நாக் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, தாத்தா உங்கள் 2 பேரும் பார்க்கணும், கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இங்கே இவங்க 2 பேரும் செம்மையாக பேனிக் ஆகிட்டு அங்கேருந்து கீழே போவாங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஹீரோயின் அந்த தாத்தாவோட ரூமுக்கு தான் வருவாங்க. ஸோ உள்ளே டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஹீரோ செம்ம ஹாப்பியாக ஓப்பன் பண்ணுவான். ஏன்னா இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாத்தா கிட்டேருந்து பாராட்டு வாங்கியிருப்பான். அதனால அந்த சந்தோஷத்தில் ஹாப்பியாக ஓப்பன் பண்ணுவான். உள்ளே பார்த்தா உள்ளே யூசுஃப் இருப்பான். ஸோ தாத்தா அந்த சைடு இருப்பாங்க, யூசுஃப் ரைட் சைடில் இருப்பான். இங்கே உள்ளே பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. பின்னாடியே நம்ம ஹீரோயின் வருவா. பார்த்தோன்னே ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு யூசுஃப் இங்கே இருக்கிறத. ஸோ ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஸோ இங்கே எபிசோட் 7 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 8 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ see you in the next video. Bye bye.